இன்னைக்கு இப்ப பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு தேற்றம் பார்க்க போறோம். என்ன தேற்றம் அப்படின்னா அடிப்படை விகித சமத்தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம். ஒரு மேத்தமெட்டிஷியன் தேல்ஸ்ங்கிற மெத்தட் கண்டுபிடிச்சதுனால அவர் பேர்ல யூஸ் பண்றோம் நம்ம. அடிப்படை விகித சமத்தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம். ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பிபிடிம்பாங்க, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் சொல்லுவாங்க, ஆர் தேல்ஸ் தேற்றம் சொல்லுவாங்க. ஸோ தேல்ஸ்ங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்க. அதே மாதிரி அடிப்படை விகித சமத்தேற்றம். எப்படி நம்ம இந்த தேற்றத்துல 5 மார்க்குக்கு பதிலாக ஒரு 3 மார்க், எப்படி லேட் ப்ளூமர்ஸ், எல்லாரும் கிடையாது, லேட் ப்ளூமர்ஸ் மட்டும் எப்படி 3 மார்க் வாங்குறது பார்க்க போறோம். ஈஸியா இதுல எதுவும் மனப்படமே பண்ண வேண்டாம். ஒரு முக்கோணம் ஒரு படம் இருந்தா மட்டும் போதும், அதை வச்சு நம்ம இந்த ஃபுல்லாவே எழுதிடலாம். எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கவனிங்க, ஒரு நேர்கோடு. எவ்வளவுதான் தேற்றம் ஆரம்பிக்குது. ஒரு நேர்கோடு ஞாபகம் வச்சுக்க முடியுமா இல்லையா? இந்த நேர்கோட்டுக்கு மேல என்ன பண்றேன், ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கிறேன். இந்த நேர்கோட்டுக்கு மேல ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கிறேன். ஒரு லைன் நீங்க முடிச்சிட்டீங்க. ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறும், இங்க வெட்டிட்டு போகுது பார், வெட்டுமாறும் வரையப்பட்டால் தியரமே முடிச்சிட்டோம் நம்ம. நல்லா கவனிங்க, ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும், இணைனா எப்படி, இணையாகவும் மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அந்த கோடு, அக்கோடானது அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. அவ்வளவுதான். மறுபடியும் சொல்றேன், ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறும் உள்ள நுழைஞ்சு போகுது வரையப்பட்டால் இந்த கோடு, அக்கோடானது அந்த 2 பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. ரைட்டா? நல்லா கவனிங்க, தியரம் எழுதியாச்சுப்பா. ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. இப்ப இதுக்கு ட்ரேட் கொடுக்கலாம்ப்பா. ஓகேவா? நேம் ஏ பி சி. இந்த ஏபிக்கு மேல உள்ள புள்ளிக்கு வந்து டின்னு கொடுப்போம், இந்த ஏசிக்கு மேல உள்ள புள்ளிக்கு வந்து ஈன்னு பேர் கொடுத்துக்குவோம். ரைட்டா? இவன் டவுட் இல்லையா இதுல? இப்ப பார், அடுத்தது என்ன போறோம், கொடுக்க தேற்றம் எழுதியாச்சுப்பா. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள என்ன கொடுத்துருக்காங்க, முக்கோணம் ஏபிசி, அதை எழுதிக்கோங்க. கமா ஏபியின் மேலுள்ள புள்ளி என்ன எழுதணும், நம்ம டின்னு எழுதணும். ஓகே, ஏபியின் மேலுள்ள புள்ளி டி. அடுத்தது ஏசியின் மேலுள்ள புள்ளி இ. எழுத முடியுமா முடியாதா? 2 மார்க் வாங்கிடலாம். அடுத்தது வரும் அமைப்பு. அமைப்பு என்னன்னு பாருங்க. இப்ப எது இணையா இருக்குப்பா, டி வந்து பிசிக்கு இணையா இருக்குப்பா. அப்ப டிஇ இணை பிசி, டிஇ இணை பிசி. இணைன்னா இந்த மாதிரி கோடு போட்டா போதும், டிஇ இணை பிசி. இதுக்கு இப்ப இணைன்னு அர்த்தம். ஓகேவா? டிஇ இணை பிசி. கடைசியா நிரூபிக்க, இதான் நமக்கு முக்கியமானது. AD by DB equal to AE by EC. இது எப்படி சார் மனப்பாடம் பண்றது? மனப்பாடம் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க, இதை 1ன்னு வச்சுக்கோ, இதை 2ன்னு வச்சுக்குவோம், இதை 3ன்னு வச்சுக்குவோம், இந்த சைடு 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ 1/2 ஈக்குவல் டு 3/4. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 ஞாபகம் வச்சுட்டா போதும். 1ன்னா என்ன, இந்த பக்கம். ரைட்டா? யாருன்னு பாரு, ஏடி. எழுதிக்கோ, ஏடி பை, அடுத்த 2 யாருன்னு பாரு, 2 இந்த பக்கம், டிபி. ஸோ டிபின்னு எழுதிக்கோ, ஈக்குவல் டு அடுத்து 3 யாருன்னு பாரு, ஏஇ பை 4 யாருன்னு பை இசி. அப்ப ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அவ்வளவுதான். இதை மட்டும் நீ எழுதினாவே உனக்கு பப்ளிக்ல 3 மார்க் வாங்கிடலாம். ஸோ இதுக்கு மேல 2 மார்க் இருக்கு, அது நம்ம டாப்பர்ஸ் எழுதிக்குவாங்க. நமக்கு இது ஒரு 3 மார்க் கன்ஃபார்மா கிடைக்கும். ஸோ இதை மட்டும் இந்த படத்தை வச்சு ரிப்பீட் பண்ணி எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம 3 மார்க் இந்த வாட்டி வாங்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற முக்கியமான தேற்றம் பிதாகரஸ் தேற்றம் அல்லது பௌதயான தேற்றம். ஸோ பிதாகரஸ்ங்கிற வார்த்தையை வந்து நம்ம இன்டர்நேஷனல்ல ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க, நம்மளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்தியாவில் வந்து இந்த தேற்றத்துக்கு இன்னொரு பேர் என்ன, பௌதயான தேற்றம், போதையான தேற்றம் அல்லது பௌதியான தேற்றம் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டையுமே நான் நேம் எழுதி கொடுத்துருக்கேன், ஏன்னா அதுவும் கேட்கலாம் நமக்கு. ஸோ என்ன தேற்றம் அப்படின்னா, பிதாகரஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாருன்னா, அவர் முக்கோணம் பயன்படுத்தினா, ஆனால் அதுல ஸ்பெஷலைஸ்டா ஒரு செங்கோண முக்கோணம் பயன்படுத்தினாருப்பா. ஸோ நான் அதை செங்கோண முக்கோணம் டிரா பண்ணிக்கிறேன். செங்கோண முக்கோணம் பார்த்து அந்த பக்கங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த செங்கோணத்துக்கு, அதாவது 90 டிகிரி எங்க இருக்க செங்கோணம்ப்பா, இந்த செங்கோணத்துக்கு எதிர்க்க பக்கத்துக்கு பேர் கர்ணம்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் பக்கம்னு சொல்லுவோம். இது அடுத்துள்ள பக்கம்னு சொல்லுவோம், இதுவும் அடுத்துள்ள எதிர்பக்கம்னு சொல்லுவோம். நம்ம இந்த பக்கம்னு வச்சுக்கலாம்.
ஓகேவா? சோ கர்ணம் தான் மெயின். அது சாய்வா இருக்கிற ஸ்லோப்பா இருக்க பகுதி கர்ணம் சொல்லுவோம். 90 டிகிரி எதிராக இருக்க பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இதுதான் அவர் என்ன பண்ணாரு, ஒரு செங்கோண முக்கோணத்தில், நல்லா கவனிங்கப்பா, பித்தாகரஸ் என்ன தேற்றம் அப்படின்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தில், ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம், வர்க்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கர்ணத்தை ஸ்கொயர் பண்றேன். ஓகேவா? சோ கர்ணத்தின் வர்க்கம் அப்படின்னா கர்ணம் ஸ்கொயர், கர்ணம் ஸ்கொயர் கமா மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்கள். அப்ப இதையும் ஸ்கொயர் பண்றேன். மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு இதை ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருமா, அது கர்ணத்தின் வர்க்கத்துக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது என்ன அதிகமானா, இங்க பாருங்க, கர்ணம் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர்ட் பிளஸ் பக்கம் ஸ்கொயர்ட். சோ இதுதான் தேற்றமே. இதை நம்ம வந்து லெட்டர்ஸ் கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் தேற்றம் என்னன்னு பாத்துக்குவோம். இது என்ன முக்கோணம்ப்பா? குட், ஒரு செங்கோண முக்கோணம். ரைட்டா? அதுல எது சாய்வா இருக்க போது? கர்ணம். ரைட், ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது, வர்க்கம்னா பவர் ஸ்கொயர், கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் கூடுதலுக்கு, மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? மறுபடியும் பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ரைட்டா? ரைட், இப்ப நான் பேர் கொடுத்துடலாம். இந்த 90 டிகிரி இங்க ஏன்னு வச்சுக்குவோம், இதை பின்னு வச்சுக்குவோம், நம்ம இதை சின்னு வச்சுக்குவோம். ரைட், இப்ப நல்லா பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ளவை முக்கோணம் ஏபிசி, அதுல கோணம் ஏங்க 90 டிகிரி. இப்ப இந்த கோணம் ஏங்க 90 டிகிரி. அடுத்தது அமைப்பு ஏடி பெர்பெண்டிகுலர், செங்குத்து பிசி. ஏடி, இதுக்கு பேர் செங்குத்து, தலைகளை போட்டுக்க முடியும், அதுவும் செங்குத்துன்னு சொல்லுவோம். ஏடி செங்குத்து பிசி அப்படின்னா இங்க இருந்து இந்த ஏல இருந்து ஒரு கோடு கிழிக்கிறேன் நேரா, இதுக்கு நான் டின்னு பேர் கொடுத்துக்கிறேன், ஏடி. அந்த ஏடி எதுக்கு செங்குத்தா இருக்குன்னா, இந்த பிசிங்கிற பக்கத்துக்கு செங்குத்தா இருக்கு, 90 டிகிரி இருக்கும், கரெக்டா செங்குத்தா இருக்கு. அப்ப ஏடி செங்குத்து பிசி, இந்த ஏடி ஆனது இந்த பிசிக்கு செங்குத்தா இருக்கு. அந்த வடிவம் அப்படியே கொண்டு வந்துடலாம் இங்க, அவ்வளவுதான். ரைட், கடைசிப்பா அந்த 3வது மார்க் நிரூபிக்க போறேன். என்ன நிரூபிக்க போறோம் அப்படின்னா, அதேதான், ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ரைட், இப்ப கவனிங்க, கர்ணம் என்னன்னு சொன்னோம், கர்ண ஸ்கொயர் சைடு என்னன்னு பார், பிசி பா. அப்ப பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் என்னன்னு பாரு, ஏபி, ஏபி ஸ்கொயர் பிளஸ் இந்த பக்கம் என்னன்னு பாருங்க, ஏசி ஸ்கொயர். So AB squared plus AC squared equal to BC squared. AB squared plus AC squared equal to BC squared. So இந்த படத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த நிரூபிக்க பகுதி எழுதிடலாம். So இந்த 4 பாயிண்ட் எழுதினா 3 மார்க் ஈஸியா எடுக்கலாம். படம் கம்பல்சரியா வரையணும். இது மட்டும் இருந்தா நம்ம இதுக்கு 3 மார்க் வாங்கிடலாம். ஸோ ரிப்பீட் பண்ணி பாருங்க, படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த தியரத்தை மெமரி பண்ணி பாருங்க, ஈஸியா நம்ம மார்க் வாங்கிடலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.